Welcome to Kalvi Nam Kayil on the 3rd English THP Module 1 Day 4 பார்க்க போறோம். So warm up அதே song தான் கொடுத்திருக்காங்க. Then large group activity introducing food items and describing words கொடுத்திருக்காங்க. So இது வந்து 3 class free activity. Materials needed கொடுத்திருக்காங்க. So இந்த things எல்லாம் நம்ம வச்சுக்கணும். சிலது ஸ்லைஸா வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. So நம்ம அதெல்லாம் ஸ்லைஸா வச்சுக்கலாம். Then greet the class and ask what did you have for breakfast today. So நம்ம class greet பண்ணிட்டு என்ன கேட்கணும் அப்படினா இன்னைக்கு breakfast என்ன சாப்பிட்டீங்க அப்படி சொல்லி கேட்கணும். Get a few answers from students and develop a conversation about the food they ate with the questions such as நம்ம இப்ப என்ன பண்ணனும்னா அதுக்கு அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. Did you like the food? What did it taste like? உனக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருந்ததா? அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? What is your favorite food? உன்னோட favorite food எது? Why do you like it? ஏன் உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம கேட்டு ஒரு டிஸ்கஷன் ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. Then tell them we will learn different food items and their taste in the class. நம்ம இப்ப வந்து நிறைய உணவு வகைகளை பத்தியும் அதோட டேஸ்ட் பத்தியும் கத்துக்க போறோம் அப்படினு சொல்லி நம்ம சொல்லணும். Then arrange all the ingredients on the table. So நம்ம கொண்டு வந்த அந்த மெட்டீரியல்ஸ் அந்த TLM ஃபுல்லா அந்த things சாப்பிடுற பொருள் எல்லாத்தையும் டேபிள்ல அரேஞ்ச் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. Explain the activity to them. இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணனும். Tell them they will taste something while being blindfold and they must name what they taste. So அதாவது கண்ணு கட்டி இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அதோட டேஸ்ட் அதோட நேம் வந்து சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. சொல்லணும் நம்ம. Point out the food items on the table and ask them if they can name the items. So இப்போ வந்து நம்ம வந்து வச்சிட்டு அதோட பேரை வரிசையா நம்ம கேட்கணும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா அவங்கள சொல்லணும். Get a few responses. So நம்ம ஒன்னொன்னா அந்த டேபிள்ஸ்ல இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸோட நேம்ஸ் கேட்கக்குள்ள சொல்லுவாங்க. Then ask students to close their eyes and run around the table. So இப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கண்ணை மூடிட்டு டேபிளை சுத்தி ஓட சொல்லணும். So இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பிகாஸ் அவன் டேபிள் ஏதாவது இடிச்சுக்காம நம்ம பாத்துக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பக்கமா வெளி பக்கமா திரும்பி ஒரு வட்டத்தை போட்டுட்டு அந்த கோடை பேஸ் பண்ணி அவன் அந்த பக்கமாவே திரும்பி லைட்டா சைட்ல மூவ் ஆக சொல்லலாம் நம்ம. Close your eyes and point to your students. நம்மளுமே பர்டிகுலரா பார்க்காம ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். கண்ணு மூடிட்டு தான் செலக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. சடனா டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் சொல்லி நம்ம நிக்கிற இடத்துல பக்கத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்களையே சொல்லிக்கலாம். Invite him or her to the middle. நம்ம யாரை பாயிண்ட் அவுட் பண்றோமோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து மிடிலுக்கு வரணும். Blind for the students. அந்த ஸ்டூடெண்ட் கண்ணை நம்ம கட்டிடணும். Ask him or her to open his or her mouth and put any one of the items placed on the table. So டேபிள்ல நம்ம வச்சிருக்க ஏதோ ஒரு ஐட்டம் எடுத்து அவனுக்கு வந்து நம்ம வந்து ஊட்டி விடணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு லெமன் சொல்றாங்க. After the student tastes and react to it. So அந்த ஸ்டூடெண்ட் சாப்பிடும்போது அவன் ரியாக்ட் பண்ணுவான். அப்போ வந்து நம்ம கேட்கணும் ask what is it? இது என்னதுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். Encourage the student to respond. அவங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்து எப்படி சொல்லணும்னா நேம் மட்டும் சொல்லாம இட் இஸ் அ லெமன் அந்த மாதிரி அதோட நேம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட சொல்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். இஃப் த ஸ்டூடெண்ட் cannot answer ask the class. சோ அந்த ஸ்டூடெண்டோட முடியல அப்படின்னா நம்ம கிளாஸ்ல கேட்கலாம். what did he taste? what did she taste? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். Let the class respond. இப்ப கிளாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க. Then ask the student is it sweet or sour? அடுத்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இது இனிப்பா இருந்துச்சா புளிப்பா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறோம். Accept the response. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. And say it is a lemon, it is sour. இப்படி வந்து நம்ம சொல்லணும். Ask the student do you like this sour taste? உனக்கு இந்த புளிப்பு சுவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். Encourage them to say. அவங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆமா இல்ல அப்படின்னு சொல்லாம yes I do, no I don't. சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஸ்ட்ரக்சரோட சொல்லணும். இத வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. Then practice the same with other food items also. இதே மாதிரி மத்த ஃபுட் ஐட்டம்ஸும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். Use the following statements to describe the food items. சோ இந்த கீழ இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க.
அவன் எதை வேணாலும் சொல்லலாம். அவன் சொல்லும் போது இப்ப வந்து இந்த கேண்டியை சொல்றானா இட் இஸ் அ பாம் கேண்டி, இட் இஸ் ஸ்வீட். இப்போ ஒரு பிட்டர் கார்டுனா இட் இஸ் அ பிட்டர் கார்டு, இட் இஸ் பிட்டர். சோ இந்த ஸ்ட்ரக்சர் இட் இஸ் அ சில்லி, இட் இஸ் ஸ்பைசி, இட் இஸ் சால்ட், இட் இஸ் சால்ட்டி. சோ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அவன் வந்து பேசணும், அவ்வளவுதான். ஆஃப்டர் திஸ் give them a slice of a carrot, some grapes, a slice of mango and some chips to eat. So இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். கேரட், கிரேப்ஸ், மேங்கோ ஒரு ஸ்லைஸ், சிப்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு சாப்பிட சொல்லி கொடுக்கணும். Ask them what is the difference. ஸோ சாப்பிட சொன்னதுக்கு அப்புறம் இதுல என்ன வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும். Let them come up with their response such as it is sweet or sour or salty etc. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிப்பா இருந்துச்சு, புளிப்பா இருந்துச்சு, உப்பா இருந்துச்சு, அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. Ask them which one is crunchy. இப்ப நம்ம கேட்கணும் எது ரொம்ப கிரன்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும். which one is juicy, எது ரொம்ப ஜூசியா இருந்துச்சு. which one is crisp, எது ரொம்ப கிறிஸ்பியா இருந்துச்சு. ஸோ நம்ம கேட்கும்போது explain bilingually that carrot is crunchy, grapes are juicy and chips are crisp. ஸோ நம்ம அந்த இதை வந்து இந்த கிரன்ச்சியா இருக்கிறது எது, ஜூசியா இருக்கிறது எது, கிறிஸ்பியா இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல கூட பைலிங்குவலா கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கிரன்ச்சி மீன்ஸ் நம்ம அந்த சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்ற ஃபீல் இருக்கிறது தான் வந்து கிரன்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஜூசினா நம்ம சாப்பிடும்போது அப்படியே அந்த தண்ணியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஜூசி. கிறிஸ்ப் அப்படின்னா அந்த சாப்பிடும்போது இந்த முறுக்கு இதெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சத்தம் கேட்கறத வந்து நம்ம கிறிஸ்பின்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி சால்ட்டி டேஸ்ட்ல இருக்கும். Repeat it again showing the appropriate food item once again. So இதே மாதிரி அடுத்த food items காட்டி இதே மாதிரி சொல்லணும். It is a carrot, it is crunchy, it is chips, it is crisps, it is mango, it is juicy. Ask students to talk as follows. So கீழ இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பேச சொல்லணும். ஸோ இப்போ ஒருவேளை அவங்க அரும்பு லெவல்ல இருந்தாங்கன்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸோட நேம்ஸ் மட்டும் சொன்னா போதும். ஒருவேளை அவங்க முட்டை ஐட்டம் இருந்தா டாக் அபவுட் த கலர், டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் ஃபுட் நேம். ஸோ அதோட கலரு, டேஸ்ட், அதோட நேம் மூணுத்தையும் சொல்லணும். மலர் லெவல் வந்து இவங்க ஒன்னு சொன்னா போதும், இவங்க மோர் தென் ஒன் வந்து சொல்லணும். ஸ்வீட், சுகர் கேன், பிட்டர், நீம், salty, pickle, crunchy, apple, crispy biscuit, juicy mango and describe the food to the class. So அத வந்து நம்ம வந்து அவங்க வந்து அந்த ஃபுட்டை பத்தி அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் 4B ஆக்டிவிட்டி சான் டைம் ரீஇன்ஃபோர்சிங் த நேம்ஸ் ஆஃப் ஃபுட்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி தான். மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ நம்ம போன இதில் என்ன பார்த்தோமோ அது எல்லாத்தோட அந்த சுவைகளோட அந்த இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. புக் பேக்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த ஃபெனுக்ரீக் அப்படின்னா வெந்தயம் நம்மளுக்கு தெரியும். அடுத்து நெல்லிக்காய் தெரியும். மித்த எல்லாமே பியர், பேரிக்காய், மித்த எல்லாமே நார்மல் தான். பிளேஸ் த லேபிள்டு பிக்சர்ஸ் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆன் அ ட்ரே. ட்ரேல இந்த பிக்சர் கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லேபிள் பேர் எழுதின பிக்சர் கார்ட்ஸை வச்சுக்கணும். இஃப் பாசிபிள் ரியல் ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரியல் ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம வச்சுக்கலாம். Ask students to stand in a circle. Students வந்து ஒரு வட்டமா நிக்க சொல்லணும். You can stand in the middle. நம்ம வந்து you stand in the middle. நம்ம வந்து நடுவுல நின்னுக்கணும். Show each picture card to the class one by one. ஒவ்வொரு ஃபிளாஷ் கார்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட காட்டணும். Elicit or teach the names of the objects. So அந்த ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸ் வந்து காட்டணும்னா அவங்களே சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம டீச் பண்ணலாம். Once all the words are introduced, show a picture card and say the chant given below. எல்லாத்தையும் நம்ம காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிக்சர் கார்டை காட்டி இப்ப சாண்ட் சொல்லணும். லுக் அட் திஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே போன இதுல இருந்தது தான். இந்த சான்ஸ் வந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா 2 டீமா பிரிச்சு ஒரு டீம் வந்து கொஸ்டின் கேட்கற மாதிரியும் ஒரு டீம் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி கூட சொல்ல வைக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து சாங் மாதிரி பாடி காட்டுறேன். லுக் அட் திஸ், லுக் அட் திஸ். What is it? What is it? Look at this. Look at this. What is it? What is it? It's a lemon. It is a lemon. It's a lemon. It is a lemon. Then question கேக்குற team. Is it sweet? Is it sweet? No, it's not. No, it's not. Is it so? Is it so?
yes it is, yes it is. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஐட்டம்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். Now do the chant with other food items using the cards. அந்த cards யூஸ் பண்ணி மற்ற food itemsக்கும் நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். Later invite 2 students to the front. மொட்டு and மலர் லெவல் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. One will ask the question and other will answer. ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் வந்து பதில் சொல்லிக்கலாம். Practice with other cards. with other students each time. So different student அந்த இதை கொடுத்து மாற்றி சொல்லணும். Encourage them to use it everyday conversation. இதை வந்து நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ல பயன்படுத்துறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். You can ask them during lunch. லஞ்ச் டைம்ல நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். What is in your plate? How does it taste? உன்னோட தட்டுல என்ன சாப்பாடு இருக்கு, அது அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். They can say it is சாம்பார் ரைஸ், it is egg rice, it is உப்மா. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை சொல்லுவாங்க. In my plate அப்படின்னு சொல்லிடுவாங்க. Then also tell them to talk about the food and taste while they eat with their parents at home and friends in the school. ஸோ இதே மாதிரி அவங்க பேரண்ட் கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் வீட்டில் பேரண்ட்ஸ்ட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து பேசுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும், சொல்லணும் நம்ம இதெல்லாம் பேச சொல்லி. இதோட வந்து டே 4 கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒர்க் புக் எக்ஸசைஸ் LO இருக்கு. தென் டே 5. ஸோ டே 5ல ஒரு கியூட் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும். நம்ம வந்து அதில் பார்க்கலாம். தேங்க்யூ.